அன்புடையவர்களே, வணக்கம். இன்று நாம் பேசவிருக்கும் தலைப்பு வெற்றிக்கான பாதை எப்போதும் கட்டுமான நிலையில்தான். இது மிகவும் ஆழமான எண்ணத்தை கிளப்பும் ஒரு உண்மை. நாம் வாழ்க்கையில் வெற்றியை விரும்புகிறோம். ஒருவர் சிறந்த தொழிலதிபராக இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறார். மற்றொருவர் கலைஞராக வளர விரும்புகிறார். ஒரு மாணவர் தேர்வில் மேல்மதிப்பெண்கள் பெற வேண்டுமென்று கனவு காண்கிறார். நாம் அனைவரும் வெற்றியை நாடுகிறோம். ஆனால் ஒரு விஷயம் பலருக்கும் புரிவதில்லை. வெற்றிக்கான பாதை என்பது ஒருபோதும் முடிந்தது அல்ல. அது எப்போதும் ஒரு கட்டுமான தளம் போலத்தான் இருக்கும். வெற்றிக்கு நேரான சாலை என்பது இல்லை. ஆனால் முயற்சி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன. வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணம். ஒரு நாள் மலை உச்சிக்கு சென்று விட்டோம் என்றால் வெற்றி முடிந்து விடாது. அந்த உச்சிக்கு சென்றவுடன் இன்னொரு மலைச்சி எதிரில் தெரியும். வாழ்க்கையின் அழகும் அதுதான். நாம் வளர வேண்டிய இடத்தில் நம் பயணத்தையும் வளர்ச்சியும் தொடர வேண்டும். நீங்கள் ஒரு கட்டடத்தை நினைத்துப் பாருங்கள். அது கட்டப்படும் போது தூண்கள், சிமெண்ட் பைகள், கழிவுகள், தூசி, இயந்திரங்கள் அனைத்தும் அந்த இடத்தில் இருக்கும். அது கண்ணுக்கு அழகாக தெரியாது. ஆனால் அந்த கட்டுமானம் முடிந்த பிறகு அந்த இடம் ஒரு அரண்மனையாய் மாறும். அதுபோலவேதான் வெற்றியும். தோல்விகள் என்பது வெற்றிக்கான இடைக்கால இடைவெளி மட்டுமே. முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, தோல்வி என்பது வழியின் ஒரு பகுதிதான். அது பயணத்தை நிறுத்த வேண்டிய காரணம் அல்ல. மிகவும் வெற்றியடைந்தவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல் கலாம், அபிராமி அந்தாதி இயற்றிய அபிராமி பட்டர் அபிராமி அம்மையின் பெருமை பாடியவர். சச்சின் டெண்டுல்கர், ஸ்டீவ் ஜாப்ஸ், கதை சொல்லும் கிருஷ்ணா சுவாமிகள். அவர்கள் வெற்றி பெற்றவர்கள்தான். ஆனால் அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தால் அதில் தோல்விகள் நிறைந்துள்ளன. அவர்கள் அந்த கட்டுமான மண்டலத்தை கடந்து விட்டதாதான் இன்று நாம் அவர்களை முன்மாதிரியாக பார்க்கிறோம். சவால்கள் என்பது கட்டுமான தளத்தின் அடையாளம். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும், அது வேலைவாய்ப்பு இல்லாத நிலை ஆகட்டும், உறவுகளில் தோல்வி ஆகட்டும், உடல்நலம் பாதிப்பு ஆகட்டும், எல்லாம் கட்டுமான பணிகளின் ஓர் அங்கமாகவே எண்ண வேண்டும். அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதே உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் அல்லது தோல்விக்கு தள்ளும். உங்கள் பக்கத்தில் உள்ள வீட்டு கட்டுமான பணி முடிக்கும் போது எதிர்பார்க்கும் அழகை நினைவில் கொள்ளுங்கள். அது நிச்சயமாக ஒரு நாளில் முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறியதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதுதான் நம் வெற்றியின் உண்மையான மரபு. வெற்றி என்பது நிரந்தரமான திடப்படுத்தல்களின் மகத்தான விளைவு. நாம் வெற்றியை ஒரு பெரிய நிகழ்வாகவே பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் வெற்றி என்பது தொடர்ந்து நம்மீது நாம் வைக்கும் சிறு சிறு நம்பிக்கைகளின், தொடர்ந்து நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ளும் பழக்கங்களின், தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ளும் சிந்தனைகளின் கூட்டல் ஆகும். எளிதாக இருந்திருக்க வேண்டும் என்று விரும்பாதே, நீ நன்றாக இருந்திருக்க வேண்டும் என்று விரும்பு. ஜிம் ரோன். வெற்றிக்கான பாதை கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் பலப்பட வேண்டும். நாம் நம் திறமைகளை வளர்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கட்டுமான பணியில் பங்கு வகிக்க வேண்டும். நம் ஒவ்வொரு நாளும் ஒரு கால் முற்றம் வேலை நடக்கும் இடம். நீங்கள் இன்று வேலைக்கு சென்றால் அல்லது உங்கள் கனவுகளுக்காக உழைத்தால் அது அந்த கட்டுமானத்திற்கு ஒரு தூண் பதிப்பது போல. நாளை ஒரு சுவர் எழுப்பலாம், மறுநாளில் ஒரு ஜன்னல், ஒரு நாள் ஒரு கூரை, சில நாட்களில் இடிபாடுகள் ஏற்படலாம். உங்களால் ஏற்க முடியாத நாட்கள் இருக்கலாம். ஆனால் நினைவில் வைங்க, அது வெற்றிக்கான சாலை கட்டப்படுகிறதற்கே. வெற்றி என்பது ஒரு வழியாகும். அது எப்போதும் புது சவால்களுடன் கூடியதாக இருக்கும். நம்முடைய வேலை அந்த சாலையை விட்டுவிடுவது அல்ல, அந்த சாலையை தொடர்ந்து கடக்க வேண்டும். அந்த வழியில் நீங்கள் முன்னேறும் ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றும் நாள். உங்கள் வெற்றி கட்டப்படுகிறது. இன்று நீங்கள் அதில் ஒரு கட்டுமான கருவியால் சற்று வேலை செய்தீர்கள். நாளை இன்னும் சிறிது. ஒன்றும் மாயம் இல்லை. ஆனால் நாளொன்று வரும்போது அந்த கட்டுமான மண்டலம் ஒரு அரண்மனையாக மாறும். அதுவரை அதை வேலை செய்யும் இடமாக பாருங்கள். முடிந்தது என்று நினைத்த இடங்களில் கூட வளர்ச்சி இருக்கிறது.
வெற்றிக்கான பாதை எப்போதும் கட்டுமான நிலையில்தான், ஆனால் அந்த கட்டுமானத்தில் நீங்கள் தலைமை பொறியியலாளர். நன்றி.